ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த எல்இடி லைட்டை வச்சு தான் ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்னென்ன எடுத்துருக்கோம்னா, சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கோம், ஹச்டபிள்யூ பேட்டரி ஒன்று எடுத்திருக்கோம், 9 வோல்ட் பேட்டரி. இது நல்லா தெரியல, எடுக்குது பின்னாடி சைடு காமிக்கிறேன். 9 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு பவுச் ஒன்று, அது இல்லாமல் எல்இடி லைட்டு எடுத்திருக்கோம். எத்தனைன்னு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்குது மொத்தமாக. 15 லைட்டை வச்சு நம்ம இந்த 9 வோல்ட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம 24 வோல்ட்டு இதில் வச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் சுவிட்சை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் தான் எப்பயுமே, ஒரு ரெட் கலர் ஒயரில் தான் எப்பயுமே நம்ம வந்துட்டு சுவிட்சை கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்துட்டு ப்ளஸ்ஸு, ரெட் கலர் ஒயர் வந்துட்டு ப்ளஸ்ஸு, மைனஸ் வந்துட்டு பிளாக்கு, அதாவது பவுச்சிலேருந்து வர பிளாக்கு வந்துட்டு மைனஸ். ரெட் கலர் ஒயரில் வந்துட்டு எப்பயுமே சுவிட்ச் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சுவிட்ச் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சில் ஒரு சைடு வந்துட்டு, அதாவது லைட்லேருந்து வர ரெட் கலர் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரியே இன்னொரு ஒயர் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் சுவிட்சோட கனெக்ட் பண்ணணும். அது என்ன ஒயர்னா, பவுச்சிலேருந்து வர ரெட் கலர் ஒயரை வந்துட்டு நம்ம இதை சுவிட்சோட கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பவுச்சிலேருந்து வர பிளாக் கலரையும் லைட்டு, அதாவது எல்இடி லைட்லேருந்து வர ஒயிட் கலர் ஒயரையும் ரெண்டும் ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. கனெக்ஷன் சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது ரெட் கலர் ஒயர் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம். ரெட் கலர் லைட்லேருந்து வர ரெட் கலர் ஒயரை சுவிட்சோட கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சுக்கு வந்துட்டு திரும்ப பவுச்சிலேருந்து ஒரு ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். லைட்லேருந்து வர ஒயிட் கலரும் பவுச்சில் இருந்து வர பிளாக் கலரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 9 வோல்ட் பேட்டரியை வச்சு நம்ம இதை செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. ஓகே, 9 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்சை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சுவிட்ச் போட்டால் எரியும். ஓகே, இதில் வந்துட்டு எவ்வளோ வெளிச்சம் தெரியுதுன்னு பார்த்துக்குங்க. அதாவது ஆஃப் சைடு மட்டும்தான் அந்த ரெட் கலரே கவர் ஆகுது, இன்னொரு ஆஃப் சைடு கவரே ஆகலை. ஆனால் அதே 24 வோல்ட் நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு கரண்ட்டில் கொடுக்குறது வந்துட்டு நம்ம 230 வோல்ட்டு டு 24 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி தரும். அந்த இதை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அதை வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. அதுலேயும் அதே மாதிரி தான் ரெட் கலர் ஒயரை வந்துட்டு ரெட் கலரோட கனெக்ட் பண்ணணும். பிளாக், அதாவது கன்வெர்ட்டரில் வந்துட்டு பிளாக் கலர் ஒயரை வந்துட்டு ஒயிட் கலரோட கனெக்ட் பண்ணணும். அதாவது 9 வோல்ட் கொடுக்கும்போது ஆஃப் சைடு கூட நம்மளுக்கு கவரே ஆகலை லைட்டு. ஆனால் இந்த லைட் கொடுக்கும்போது எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்பவே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது இது வந்துட்டு 24 வோல்ட்டு. லைட்டு ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ உங்களுக்கு லைட்டை போட்டு உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க. பார்த்துட்டிங்களா? லைட்டு இப்போ போட்டோம்னா எவ்வளோ ஹீட் ஆன மாதிரி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக. பார்த்தீங்களா எவ்வளோ ஹீட் ஆகும் பாருங்கள். இன்னும் ஹீட் ஆக ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்துட்டு ஹீட் ஆகிறது தெரியுது. ஒரு நிமிஷம்லாம் போட்டிருந்தோம்னாவே இந்த பல்பு வெடிச்சிட மாட்டேங்குது, அவ்வளோ இதாக இருக்குது, ஹீட் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, அது கவர் பார்த்தீங்களா, கவர் ஆகிறது. நம்ம அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு கூட கவர் ஆகலை, இது ரூம்பே ஃபுல்லாக கவர் ஆகுது. இந்த ரெட் கலர் லைட்டு அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. சொல்ல போனோம்னா இந்த ரூம்பே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு ரெட் கலர் லைட்டில். இந்த டேபிள் உங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்கள், டேபிள். ஆனால் அந்த 9 வோல்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு டேபிள் தெளிவாக தெரிஞ்சுது. ஆனால் இந்த லைட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த டேபிளே தெரியல, அவ்வளோ ஃபுல்லாக கவர் ஆகுது. ஆனால் லைட்டும் ரொம்பவே ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 30 செகண்ட் தான் போட்டிருப்போம், அதுக்குள்ளே எவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு, ரொம்பவே ஹீட் ஆகிடுச்சு.
பார்த்தீங்களா 230 டு 24 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க, அதாவது கரண்ட் பாஸ் ஆகிறதில்ல, இதில் வந்துட்டு வோல்டேஜ், அதாவது 24 வோல்ட் வருது. 24 வோல்ட் வரும்போது நம்மளுக்கு இந்த இதில் லைட் எரி தான் பார்ப்போம். டெஸ்டரில் வந்துட்டு லைட் எரி தான் பார்ப்போம். ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போதே லைட்லாம் கொஞ்சம் பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. ரெட் கலர் லைட்லாம் 9 வோல்ட்டில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். 9 வோல்ட்டில் வந்துட்டு சுத்தமாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த லைட் எரியல, டெஸ்டரில் இருக்கிற லைட் எரியல. இப்போ அந்த இதில் செக் பண்ணி பார்ப்போம். லைட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ அது ரெண்டும் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் இது வைக்கும் போது நம்மளுக்கு அந்த டெஸ்டர் லைட் தெரியாது, அதனால் இந்த லைட்டை கழட்டிக்கலாம், எல்இடி லைட்டை. இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இதை பார்த்தீங்களா, இப்போ நம்ம அதை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் போது அதாவது லைட்டு வந்துட்டு அப்படியே பிளிங்க் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு டெஸ்டரில்? இதை பாருங்க, லைட் எரியுது. இந்த ரெண்டும் ஒன்றா படும்போது எர்த்து வந்துட்டு ரொம்பவே, ஏன்னா 9 வோல்ட்டில் நம்ம ஹெச்டபிள்யூ பேட்டரியில் வந்துட்டு ரெண்டும் ஒன்றா படும்போது எதுவுமே ஆகாது. ஆனால் இந்த இதில் வந்துட்டு 24 வோல்ட்டில் நம்ம ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றா வச்சோம்னா எர்த்து சர்க்கியூட் ஆகுது. ரெண்டும் படும்போது அதில் ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு எர்த்து தான், கரண்ட் தான். நான் பாருங்க, உங்களுக்கு அந்த கொசு பேட்டில் உங்களுக்கு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா டச் பண்ண போகிறோம். டச் பண்ணும்போது உங்களுக்கு எர்த்தாக வருது தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா, அதுலேருந்து புகையும் வருது பார்த்தீங்களா. அதாவது ரெண்டுமே டச் ஆகும்போது புகை வரதுன்னு தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் நம்ம திரும்ப டச் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. வெளிச்சம் எவ்வளோ அப்படியே மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. பாருங்க, புகை வரது வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, வீடியோவில் தெரியுது. ஆனால் நம்ம 9 வோல்ட்டில் வைக்கும் போது நம்மளுக்கு தெரியல. ஆனால் 12 வோல்ட்டில் நம்ம செக் பண்ணதில்லை. பேட்ரி இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பேட்ரி இன்னும் வாங்கலை. பேட்ரி நம்ம கண்டிப்பாக கடைகளில் கேட்டு பார்ப்போம். இது கிடைச்சதுன்னா இதை செக் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட் டைம் வைக்கும் போது யாரும் வீட்டிலலாம் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா கை தெரியாமல் பட்டால் கூட லைட்டாக எர்த்தடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் சப்ஸ்கிரைபரும் நிறையா பேர் வருவாங்க. அதுவும் இல்லாமல் வாட்ச் ஹவர்ஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். இது வந்துட்டு 12 வோல்ட் லைட்டு.